வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 31ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1056ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசி தியோடோரோ பிள்ளைகள் இன்றி இறந்ததால் இவருடன் மக்கேடோனியா வம்சம் முடிவுக்கு வந்தது. 1798ஆம் ஆண்டில் பிரான்சின் உதவியுடன் அயர்லாந்து கிளர்ச்சிவாதிகள் கொன்னாக்டொக் குடியரசு என்ற நாட்டை உருவாக்கினர். 1858ஆம் ஆண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் கலைக்கப்பட்டது. 1864ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க ஒன்றிய படைகள் வில்லியம் ஷெர்மான் தலைமையில் அட்லாண்டா மீது தாக்குதலை ஆரம்பித்தனர். 1876ஆம் ஆண்டில் உதுமானிய சுல்தான் 5ஆம் முராட் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு அவனது சகோதரன் 2ஆம் அப்துல் ஹமீது ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். 1886ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் தென்கிழக்கு தென் கரோலைனாவில் சார்லஸ்டன் நகரில் 7 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 60 பேர் உயிர் இழந்தனர். 1897ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கினட்ஸ்கோப்பு என்ற முதலாவது திரைப்படம் காட்டும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றார். 1945ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் லிபரல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய புதிய அரசியல் சட்டம் வெளியிடப்பட்டது. 1986ஆம் ஆண்டில் சோவியத் அட்மிரல் நக்கிமோவ் என்ற பயணிகள் கப்பல் கருங்கடலில் சரக்கு கப்பல் ஒன்றுடன் மோதி மூழ்கியதில் 423 பேர் உயிர் இழந்தனர். 1986ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் 2 விமானங்கள் வானில் மோதிக்கொண்டதில் 67 பேர் வானிலும் 15 பேர் தரையிலும் உயிர் இழந்தனர். 1987ஆம் ஆண்டு தாய்லாந்து விமானம் கோபுகத் அருகே கடலில் வீழ்ந்ததில் 83 பேர் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் வேல்ஸ் இளவரசி டயானா பாரிஸில் வாகன விபத்தில் கொல்லப்பட்டார். 1998ஆம் ஆண்டில் வடகொரியா தனது முதலாவது செயற்கைக்கோளை ஏவியது. 1999ஆம் ஆண்டில் போனஸ் ஐரிஸில் பயணிகள் விமானம் ஒன்று விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது விபத்துக்கு உள்ளாகியதில் 65 பேர் உயிர் இழந்தனர். 1999ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் குடியிருப்புகள் மீதான தொடர் குண்டுவெடிப்புகள் ஆரம்பித்தது. ஒருவர் கொல்லப்பட்டார், 40 பேர் காயமடைந்தனர். 2005ஆம் ஆண்டில் பாக்தாதில் அல் ஐமா பாலத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 953 பேர் உயிர் இழந்தனர். 2016ஆம் ஆண்டில் பிரேசில் அரசு தலைவர் டில்மா ரூசப் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். மேலும் ஆகஸ்ட் 31ஆம் நாளானது மல்தோவா நாட்டில் தேசிய மொழி தினமாகவும் கிர்கிஸ்தான், மலேயா, டிரினிடாட் நாடுகளில் விடுதலை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.